அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் மிகவும் சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு பெரிய செய்தி என்னவென்றால், முதலாய் உருவாக்கப்பட்ட ஈரோடு சேலம் திருமண்டலத்தின் முதல் பேராயராக யார் வருவார் என்று எதிர்பார்த்தார்கள்? பிரின்ஸ் கேல்வின் வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனாலும் கர்த்தருடைய பெரிய கிருபையினால் தேவன் நமக்காக யுத்தம் செய்தார். ஜேக்கப் லிவிங்ஸ்டன் ஐயா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அதோடு கூட மாடரேட்டர் ரூபன் மார்க் ஐயா அவர்களுக்கும், ட்ரெஷரர் நம்ம வினில் சுகுமார் அவர்களுக்கும், ஃபெர்னாண்டோ சத்யராஜா ஜெனரல் செக்ரட்டரிக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய குரல்களுக்கு செவி கொடுத்தபடினால் கர்த்தர் நிச்சயமாக அதுக்கு தக்க பலனை உங்களுக்கு கொடுப்பார். அதே போல் கொச்சின் டயசிஸ்க்கு குரியன் பீட்டர் ஐயா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை பற்றி விசாரிக்கும் பொழுது அவர் நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர், நல்ல மனிதர் என்று சொல்கிறார்கள். ஆகவே அதாவது குதிரை யுத்தராளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி அருமையான 2 தேவ மனுஷர்களை கர்த்தர் பேராயராக தேர்ந்தெடுத்ததற்கு கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நாம் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் அங்கீகரிப்பார் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆக மொத்தம் 6 பேராயர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு. இனி அடுத்த கட்டம் எங்கெல்லாம் வரப்போகிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்கள். கன்னியாகுமரி டயசிஸில் பேராயர் தேர்வு நடக்க போகிறது. தூத்துக்குடி நேசரஸ் டயசிஸில் பேராயர் தேர்வு நடக்கப் போகிறது. திருச்சி டாஞ்சோர் டயசிஸில் பேராயர் தேர்வு நடக்கப் போகிறது. இது நம்ம தமிழ்நாட்டில் இந்த 3 பேராயர்கள் வேக்கண்டாக இருக்கிறது. இன்னும் கோயம்புத்தூரில் இன்னும் 4 மாதத்திற்குள்ளே அவர் ரிட்டையர்ட் ஆயிடுவார். திமுத்தையு ரவீந்திரன் ரிட்டையர்ட் ஆயிடுவார். ஆகவே அங்கேயும் ஒரு வேக்கன்சி வருகிறது. அது மாத்திரமல்ல, திருநெல்வேலியில் இன்னொரு 1.5 வருஷத்தில் அவர் பர்னபாஸ் அவர் ரிட்டையர்ட் ஆயிடுவார். அங்கேயும் வேக்கன்சி வருகிறது. ஆகவே கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். கர்த்தர் சித்தம் இல்லாமல் ஒருவரும் வரக்கூடாது. என்னுடைய காரியம் என்ன, குடித்து பெரித்து அசிங்கமான தொடர்புள்ளவர்கள் இப்படிப்பட்டவங்களாம் வரக்கூடாது. இது ஊழியம், கனத்துக்குரிய ஊழியம். ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் வர வேண்டும் என்பதற்காக தான் எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறோம். இப்போ பாருங்கள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியம் சார். எவ்வளோ போராட்டம் பார்த்தீங்களா? ராவும் பகலும் கிடந்து இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஏன்னா கள்ள புருஷனுடைய கள்ள மனைவியை வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் பிஷப்பாக இருந்தால் எப்படிங்க இருக்கும்? யோசிச்சு பாருங்கள், எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். அவர் போய் எப்படி ஆண்டவர் பற்றி சொல்ல முடியும்? புல்பீட்டில் போய் சொல்கிறார், நான் எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிட்டு என்று சொல்லி பொய் சொல்லுகிறார். ஆக இப்படிப்பட்ட மனிதரை கர்த்தர் புறம்பே தள்ளினார். திரும்பவும் நான் சொல்கிறேன், ஈரோடு கோயம்புத்தூர் டயசிஸில் உள்ளவங்களுக்கு சொல்கிறேன், அவரை நீங்கள் திருச்சபைக்குள்ளே விடாதீங்க. அவர் குருவானவருக்கு தகுதியற்றவர். ஒன்று ஆண்டவர் வேணுமா, இல்லை ஐடா செல்வகுமாரி வேணுமாங்கிறத நீங்கள் கேளுங்க. எனக்கு ஐடா செல்வகுமாரி தான் வேணும்னா அவரை நம்ம சிஎஸ்ஐ விட்டு வெளியே போய் அவர் தனியார் ஊழியம் பண்ணிட்டு போட்டு எப்படியும் பண்ணிட்டு போட்டு, நம்ம சிஎஸ்ஐக்குள்ள இருந்து ஒரு கள்ள மனைவியோட அன்ரெஜிஸ்டர்டாக ஒரு குருவானவர் இருப்பது சட்டவிரோதமானது. நம்முடைய சிஎஸ்ஐடிஏ செனாடு சட்டத்தின்படியும் தவறாக இருக்கிறது, வேத சட்டத்தின்படியும் தவறாக இருக்கிறது. ஆகவே மற்றபடி எனக்கு அவருக்கும் தனிப்பட்ட விரோதமோ பகையோ கிடையவே கிடையாது. வழியில் என்றைக்கு பார்த்தாலும் ஹேண்ட்ஷேக் படி பேச தான் போகிறோம். எனக்கு அவருக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் கிடையாது. டிசிப்ளினரியை நம்ம பார்க்குறோம், அதாவது மிஸ்பிஹேவியர். இந்த பிஹேவியருக்கு ஒருத்தர் ஒரு குருவானவராய் ஒரு ரெவரண்டாக இருக்கக்கூடாது. என்ன, அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கெல்லாம் சொல்கிறார். கண்காணியானவன் எப்படி இருக்க வேண்டும் என்று அநேக அறிவுரைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக தான் இவ்வளவு பிரயாசப்படுகிறேன். தவிர எனக்கு தனிப்பட்ட முறையில் யார் மீதும் பகை கிடையாது. நிச்சயமாக சொல்கிறேன், இப்போதும் சொல்கிறேன், யார் மீதும் பகையே கிடையாது. இது ஆன்மீகத்தில் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு போராட்டம் பண்ணமே தவிர தனிப்பட்ட உலக பிரகாரமாக எனக்கு யாரையும் கசப்பு வெறுப்பு பகை கிடையாது. திருமண்டலம் வளர வேண்டும், உயிர் மூச்சே அதுதான். நம்முடைய சிஎஸ்ஐ திருமண்டலம் தனி சிறப்போடு நல்ல ஆன்மீகத்தில் வளர்ந்து பெருக வேண்டும். 40 லட்சம் காங்கிரிகேஷன்ஸ் 80 லட்சமாக சீக்கிரத்தில் மாற வேண்டும்.
ஆகவே ஈரோடு சேலத்துக்கு பதவி ஏற்கப் போகிற ஜேக்கப் லிவிங்ஸ்டன் ஐயா ஏற்கனவே கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். கடினமாக உழைத்து அந்த திருமணத்தை முதன்மையான திருமணமாய் கொண்டு வர நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு நான் ஆலோசனை கூறுகிறேன். மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. God bless you.